பர்மா இன படுகொலை விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். பர்மாவில் இஸ்லாமியர்கள் மீது நடைபெறும் இனப்படுகொலையை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது இலங்கையில் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் எப்படி தமிழர்களை கொன்று குவித்தார்களோ அதே போன்று பர்மாவில் புத்த மத வெறியர்கள் இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிறார்கள். தமிழர்களுக்கு நிகழ்ந்த கொடூரத்தை நாங்கள் உணர்ந்ததால் தான் போராட்டம் நடத்துகிறோம் என தெரிவித்தார். புத்த மத பிட்சுக்கள் ஈவு இரக்கமின்றி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள் என பாரபட்சம் இன்றி கொன்று குவிக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பன்னாட்டு சமூகமோ மத்திய அரசோ சிறு வருத்தம் கூட தெரிவிக்காதது வேதனை அளிக்கிறது. ஆகவே மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் IITயில் அம்பேத்கர் பெரியார் வட்டம் மாணவர் அமைப்பிற்கு தடை விதித்ததை வன்மையாக கண்டிக்கிறோம். மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படியென்றால் மாணவர்களின் ஓட்டு தங்களுக்கு வேண்டாம் என்று பாஜக அறிவிக்குமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இலங்கையில் எமது இன மக்களை படுகொலை செய்து அழித்தது போல பௌத்த தீவிரவாதம் இப்போது பர்மாவில் அப்பாவி இஸ்லாமிய மக்களை அழித்து ஒழிக்கிறது. பச்சிளங்குழந்தைகளை வயிற்றிலிருந்து கீறி நெறிப்புள்ளி வீசுவது, மனித உடலை அங்கங்கமாக வெட்டி கைகதனியை கால்தனியை வெட்டி தோள்களை பிரித்து எடுப்பது, கொதிக்கிற நெருப்பில் அந்த புத்த பிக்குகள், புத்த நெறியை பின்பற்றுகிறோம் என்ற அந்த பௌத்த பிக்குகள் குழந்தைகளை எடுத்து எரிகிற நெருப்பில் வீசுவது, அவர்கள் கொடுவாள்கள் ஒண்டி மக்களை வெட்டி சரிப்பது, பல்லாயிரக்கணக்கில் மக்களை கொன்று குவித்து கிடத்தி அதன் மேலே அருகில் நின்று சிரிப்பது, இப்படி இந்த கொடுமையான காட்சிகளை பார்க்க சகிக்கலை. இதை இந்திய பேரரசு வாய்மூடி மௌனமாக இருக்குது. ஒரு கண்டனம் தெரிவிக்கலை, ஒன்றும் தெரிவிக்கலை. பன்னாட்டு சமூகம் இது பார்த்தும் பார்க்காம இருக்குது. நாங்கள் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இந்த வழியை சுமந்தவர்கள் நாங்கள். இது மாதிரி எமது இனம் கொன்றொழிக்கப்படும் போது கத்தியவர்கள், கதறியவர்கள், இன்னும் அந்த காயமும் வேதனையும் வடியாது நிற்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகள் எங்களைப் போலவே அழித்து ஒழிக்கப்படுகிற இன்னொரு இன மக்களின் துயரத்திற்கு அவர்களுக்கு துணை நிற்பது எமது கடமை. அந்த வழியில் இன்றைக்கு இந்திய பேரரசுக்கும் உலக நாடுகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வலியுறுத்தணும். உடனடியாக தலையிட்டு பர்மாவில் நடக்கிற அந்த இஸ்லாமிய படுகொலையை தடுத்து நிறுத்தணுங்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதே நேரம் இங்கே IIT அந்த இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் அம்பேத்கர் பெரியாரிய வாசக வட்டத்திற்கு தடை வைத்திருப்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அது மாணவர்களுக்கான கருத்து சுதந்திரம். இது கேட்டால் மாணவர்களுக்கு அரசியல் எதற்குங்கிறாங்க. இப்போ மாணவர்கள் உடைய வாக்கு அரசியல்வாதிகளுக்கு எதுக்கு? மாணவர்கள் வாக்கு செலுத்தலாம். மாணவர்களுக்கான அணி ஒவ்வொரு கட்சியும் மாணவர்கள் பிரிவு வச்சுக்கிறது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில், ஆளும் பாரதிய ஜனதா கட்சியில் மாணவர் அமைப்பு இல்லையானா இருக்குது. அப்போ மாணவர்கள் வாக்கை இது வாங்குதானா? வாங்குது. அப்போ மாணவர்களுக்கு அதிகாரத்தை பற்றி, அரசியலை பற்றி கருத்து சொல்ல உரிமை இருக்கா இல்லையா? அப்போ அரசுக்கு எதிராக எந்த கருத்து சொன்னாலும் நாங்கள் அது தடை விதிப்போம், வாயை மூடுவோம், கழுத்தை நெரிப்போம்னா அதை ஏற்க முடியாது. அதனால தான் இந்த செயலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். உடனடியாக தடையை நீக்குங்க, மற்றபடி விசாரணை வைங்க. குற்றம் செய்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அதை பேசி தீர்த்து கொள்ளலாம். ஒருவேளை தடையை விதிப்பதோ அல்லது தொடர்ந்து அவங்களை இயங்க நீடிப்பதோ அது அப்போ முடிவெடுக்கணும். அது உடனடியாக அந்த தடையை நீக்கணுங்கிறத வலியுறுத்துகிறோம். மற்றபடி அரசியல் கட்சிகள் இதில் ஏன் தலையிடுதுங்கிறதெல்லாம் அது அர்த்தமற்ற கேள்வி. மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது உரிமை பிரச்சனை, கருத்து உரிமை பிரச்சனை. அதில் அரசியல் கட்சிகள் தலையிடாமல் வேறு எதில் தலையிட முடியும்? எதில் வேறு அரசியல் இருக்குதப்போ? அதனால் இந்த இரண்டு இதையும் வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. நாம் தமிழர் கட்சியோடு தமிழ் தேசிய பொது உடைமை இயக்கம், அதனுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, அதனுடைய தலைவர் அண்ணன் ஷெரீப் அவர்கள், ஊடகவியலாளர் மனிதநேய ஆர்வலர் ஐயா TSS மணியன், ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வினோத் அவர்கள், மல்லர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் தம்பி செந்தில் மல்லர், இனப்படுகொலைக்கு எதிரான இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்தினுடைய தலைவர் தம்பி உமர் ஹயாம் போன்றவர்கள், பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த கருத்துக்கு வலியுறுத்துகிற, இந்த கருத்திற்கு வலிமை சேர்க்கிற வாய்ப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கலைக்கோட்டுதயம், அன்பு தென்னரசு, அமுதா நம்பி, தமிழர் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் KM ஷெரீப், மல்லர் மீட்பு கழகத்தை சேர்ந்த செந்தில், ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வினோத், இன அழிப்பிற்கு எதிரான இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் உமர் கயான், ஊடகவியலாளர் TSS மணி, நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட தலைவர் புகழேந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.